ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையலறை மை கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, முட்டைகோஸ் வச்சு ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும் அண்ட் சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி அண்ட் ரொம்ப டேஸ்டியான ரெசிபியாக இருக்கும். இது எப்படி செய்யணும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடாய் ஹீட் ஆனோன்னு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொதிச்ச உடனே நம்ம வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னா ஒரு தக்காளியை வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இது ரெண்டும் தீஞ்சிராமல் வதங்கணுன்றதுக்காக நான் மூடி வச்சு வதக்கிக்கிறேன் கொஞ்சம் நேரம். நெக்ஸ்ட்டு வந்து சிறுபருப்பு ஆட் பண்ணுறேன். சிறுபருப்பு நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னாடி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அது வந்து வெங்காயம் தக்காளி வதக்குனதுக்கப்புறமா அந்த சிறுபருப்பை சேர்த்து நம்ம இதோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பருப்பும் நல்லா வந்து வதங்கணுன்றதுக்காக மூடி வச்சு வதக்கிக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கிட்டு அலசி எடுத்த முட்டைகோஸை இப்போ நம்ம சேர்த்து இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வெங்காயம் தக்காளி முட்டைகோஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினோடனே இப்போ நம்ம அந்த காயில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாமல் இது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ வேக விட போகிறோம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஆட் பண்ண பிறகு இதை வந்து நம்ம மூடி நல்லா வேக விடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து உடச்சக்கல்லையை வந்து கொஞ்சமாக உடச்சக்கல்லை தேவையான அளவு எடுத்துக்கிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பவுட்ராக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பவுட்ராக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், முட்டைகோஸில் வந்து தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த உடச்சக்கல்லை பவுடர் அதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து முட்டைகோஸில் நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உடச்சக்கல்லை பவுடர் நம்ம ஆட் பண்ணும்போது உடச்சக்கல்லை பவுடர் வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம்.
நல்ல சூப்பரான சிம்பிளான ஈஸியான டிஷ் முட்டைகோஸ் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து ஆஸ் யூஷுவல் செய்கிற கூட்டு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து காரசாரமாக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.